நேத்தே சந்தோஷமான பாதி நாள்ல மீதி தான் இது. நண்பண்ட வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆத்தங்கரையில 2 பேருமா போய் இருந்துட்டோம். இருந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு. எங்கட கட்டுக்கு முன்கட்டுல 4 பொடிய மாதிரி ப்ரீவேல் ஆடுறவனுங்க காய்ச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கதைக்கிற கதையை பார்த்தா எங்களுக்கு என்ன இந்த வயசுல இப்படி இருக்கானுங்க மாதிரி தான் இருந்துச்சு. இந்த விளையாட்டுல யாரோ 2 பேரும் செட் ஆயிருக்காங்களாம். பேரு பரத்தும் ஜனனும் நினைக்க சரியா விளங்கல்ல. அவங்கள்ட்ட எவ்வளவுக்கு காசு வலிக்கலுமோ அவ்வளவுக்கு வலிச்சு போட்டு ஆக்களை அனுப்பணுமா இந்த வயசுல காய்ச்சிட்டு இருக்கானுங்க. பொம்பளை புள்ளோட பேரொன்னேனானோ சரியா வாய்க்க நுழையுதில்ல. பார்த்திருந்துக்கங்கடா. ஏற்கனவே கடை சந்தோஷத்துல இருக்கு. அந்த சந்தோஷத்தை ரெட்டி பாக்குறதுக்கு இவன் வேற இப்படி எல்லாம் போட்டு தந்திருந்தான். பாக்குறதுக்கே ஒரே ஜாலியா இருந்துக்கு. எனக்கு ஏன் எதுக்குலாம் தெரியல. எல்லாருமா இஞ்சாலே பாத்துட்டு போறாங்க. அழகான பொம்பளை பிள்ளைங்க வேற இல்ல இந்த கடை. சரி என்னவா வேணா இருக்கட்டு. நான் கொஃபி எண்ணெய் குடிச்சிட்டு வீட்டை போய் குளியல் போட்டுட்டு நல்லபடியா வெளியா விட்டேன். சமூக வலைத்தளங்கள்லாம் துறந்து வாக்கம் கடும் கமண்டும் வாழ்த்தும் அன்பெல்லாம் அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க. ஒரே ஜாலியா வேற போயிட்டு நண்பண்ட கடையிலேயே குந்திட்டு கதிரையில அழகா இருக்க. ரோட்டால போக்கல ஹலோ டிபிஎஸ் சொல்லி ஒரு ஒன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அவங்க வெட்டி எடுத்துட்டு கதைக்க வந்தாங்க. ஜாலியான அழகா காய்ச்சிட்டு கிடந்தான். ஆனா இவரு மட்டும் நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே. வெக்கமா வருதே. ஆள திருப்பி முகத்தை பார்த்தா டக்குன்னு மோமெல்லாம் சிவத்து போயிரு. காத்தாங்குடி சங்கம் உண்டு ஏறாவூருக்கு சாப்பிட வந்தியா. சட்டப்படியா காய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு வேலை ஒண்ணு வந்துட்டு நண்பரோட ஆள்ற வாகனத்தை தலைநகரத்துக்கு ஏத்தி அனுப்பியாங்க. சரி நல்லபடியா அதை ஏத்தி அனுப்பிட்டு இவனுங்க எல்லாம் இன்னைக்கு பதிவெடுக்கணுமா ஆளுக்கோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு கிடந்தானு. ஒருத்தன் தான பதிவெடுப்பா. இப்ப என்னங்கடா 2 பேர்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காரண பதிவை நாளைக்கு போட்டுடுறேன். இடையில கொத்த வாங்கிட்டு வந்தானுங்க. நல்லபடியா தின்னுட்டு கிடந்தோம். அவனுங்கிற பதிவுல எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளைத்தான் காட்டி குடிப்பானுங்க. ஆனா சேர்த்து போட்டவங்க கூட சேர்ந்து குடிப்பான். நானும் குடிக்கல. ஒவ்வொருத்தனுக்கும் ஜாலியா நீங்க அங்க குடிச்சிட்டு கிடக்கீங்கன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்ல. ஒன்ன போட்டுட்டு 5 பேர் அழகா உறிஞ்சடிச்சிட்டு கிடப்பானு. அப்படித்தான் இவனுங்க. இவன் பதிவு போட்டதுக்கான காரண சண்டை வந்து போகுது. உண்மை குரலோட உரைக்கிற மாதிரி அதை போட்டு விடுறேன். அவன்டது முடிய இவன்ட பதிவு முன்னுக்கு 2 பேரை காட்டி போட்டு பின்னுக்கு எத்தனை பேர் வளைச்சிருந்து கரண்டிய போட்டு அடிக்கானுங்கன்னு நீங்களே பாத்துக்கங்க. இப்படித்தான் பதிவெல்லாம் வரும். சந்தோஷங்கள் கூடிய நாளா இன்றைய நாள் இப்படியே முடிஞ்சு ஓடாடி பேசு. அதோட பார்க்கலாம்.